வணக்கம். நான் தான் சௌமியா. இன்னைக்கு நம்ம 75 டேஸ் சேலஞ்சில டே 18ஓட ரொட்டீன் தான் இன்னைக்கு உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ அதுக்கு முன்னாடி சில கமெண்ட்ஸுக்குலாம் ரிப்ளை குடுத்துர்றேன். நீங்க என்ன ஃபோன்ல வந்து வீடியோ எடுக்குறீங்க? ஃபோனா, கேமராவான்னு டவுட் இருக்கு. ஸோ நான் வந்து ஃபோன்ல தான் எடுத்துட்டுருக்கேன். ஸோ ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா, ஐஃபோன். அதனால மேபி இவ்வளோ கிளியரா இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த இந்த கொஸ்டின் நெறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. அதுக்கப்புறம் எந்த ஆப்பில் வந்து நீங்கள் எடிட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஸோ இன்ஷாட்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அதில் தான் நான் வந்து எடிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த 2 தான் இப்போதைக்கு நான் பண்ணிகிட்ருக்கிறது. அண்டு இன்றைக்கி விலாகில் கொஞ்சமாக நம்மளோட பிஸ்னஸ், அதுக்கப்புறம் ரொட்டீன் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறேன். அண்ட் வரலட்சுமி நோன்பு வரப்போகுது இல்லையா? ஸோ ஆகஸ்ட் 8 வந்து வரலட்சுமி நோன்பு வருது. ஸோ அதுக்காக ரிட்டன் கிஃப்ட்ஸ் எல்லாமே இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் ஒரு 12 ரிட்டன் கிஃப்ட்ஸ்க்காக இந்த அன்னலக்ஷ்மியும் அதுக்கு கீழே ஒரு பிளேட் வச்சு இருக்கிற மாதிரி இது கஸ்டமைஸ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பேக்கிங் எல்லாமே போயிட்டே இருந்தது. அண்ட் இது கூடவும் இன்னும் கொஞ்சம் நிறையா ஆர்டர்ஸ் எல்லாமே இருந்தது. அதெல்லாமே வந்து பேக்கிங் ஒர்க்காக போயிட்டே இருந்துச்சு. அண்ட் திருவாச்சி, அதுக்கப்புறம் நம்ம விநாயகர் உட்டில் இருந்துச்சு சொன்னால அது. ஸோ இந்த மாடலில் சின்ன சைஸ் அவைலபிளாக இருக்குது. யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அதில் மெசேஜ் மட்டும் கொடுங்க. ஸோ வெளியே ஒரு பிள்ளையாக இருந்தார்ல, அதே மாடல் தான் சேம். இதுவும் ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடுச்சு. அண்டு உட்டில் வந்து புத்தர் சிலை இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விநாயகர் ஹேங்கிங் பண்ணுறதும் இருக்குது. அண்ட் சின்னதாக ஒரு சிலையும் இருக்குது. ஸோ யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா நீங்கள் நான் இது இல்லாமல் ப்ராட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அண்டு உங்களுக்கு ஏதாவது என்கொயரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் வைக்கிறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இது கூடவே வந்து 2 திருவாச்சி ஆர்டர் ஆகிருந்தது. ஒன்று வந்து பெரிய சைஸ், இன்னொன்று சின்ன சைஸ் ஆர்டர் ஆகியிருந்தது. ஸோ இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நம்மளோட வீட்டில் வெளியே இருக்கும்ல அன்னம் வச்ச பெல். ஸோ என்ட்ரன்ஸில் வைக்கிறது, இல்லை பூஜை ரூமில் வைக்கிறது, இதில் 2, 3 சைஸ் அவைலபிளாக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு சின்னது வேணுனாலும் இருக்குது. அண்ட் அபிஷேக ஸ்டாண்டில் இது வந்து பெருசு, அதாவது 10 இன்ச்சு. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டு அண்ட் 6 ஃபேஸ் தியா, அது 6 முக விளக்கு அண்டு திரி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி திரியில் நிறைய டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது. அண்ட் நான் ஸ்பெசிஃபிக்காக ரெட் யூஸ் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா, கடன்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நம்பிக்கையோடு அதை நான் போட்டுட்ருக்கேன். அண்ட் நம்பிக்கை வந்து இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்றது அண்டு கல்லா இருக்க சாமியை சாமி நினச்சி நம்ம கும்பிட்றது, அது கூட ஒரு வகையான மூட நம்பிக்கை அப்படின்னு கூட சொல்லிடலாம். அண்ட் அதெல்லாம் தாண்டி இதெல்லாம் ஒரு நம்பிக்கையான விஷயம், அவ்வளோதான். அண்டு ஒருத்தவங்க ஆஃபீஸ்க்காக 3 படம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட பேக்கிங்கும், அதாவது ஒரே நாளில் வேணும் அப்படின்னு கேட்டுட்டாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கஸ்டமைஸ் பண்ணி அண்ட் ஃப்ரேம்லாம் போட்டுட்டு அது கூட 2 விளக்கும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாமே இப்போ அவங்க எல்லாருக்குமே போய் சேர்ந்துருக்கும். அண்டு இந்த 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 பேக்கிங் ஒர்க் எல்லாமே முடிச்சாச்சு. அண்டு மார்னிங் ரொட்டீன் தான். ஸோ காலையில் 2-3 நாள் எழுந்திருக்கவே முடியல, ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. சரி, ஓகே, நானும் ரெஸ்ட்டே கொடுத்துட்டேன். அண்ட் காலையில் பாப்பாவுக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து வேர்க்கடலை நைட்டே ஊற வச்சுட்டு படுத்திருந்தேன். ஸோ அதை வந்து அப்படியே ஸ்டீம் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து அவளுக்கு கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக. குக்கரில் போட்டோம் அப்படின்னா ஒரு 2 நிமிஷத்துலேயே முடிஞ்சிருக்கும். சரி, ஓகே, ஸ்டீமர் வாங்கியிருக்கோம்ல, ஸோ அதில் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வேக வச்சேன். ஆனால் ஒரு 2 மணி நேரமாக வெந்தது. ஆனால் நல்லா இருந்துச்சு. இந்த ஸ்டீமரை பற்றி நிறைய பேர் என்கொயரி பண்ணியிருந்தீங்க. இந்த ஸ்டீமர் நான் வந்து ஆன்லைனில் வாங்கலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நான் டேரெக்டாக கடையில் போய் தான் வாங்கினேன். சப்போஸ் நீங்கள் கடையில் போய் பார்க்குறீங்கன்னா பாருங்கள். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா 1300 ருபீஸ்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள். பிராண்ட் வந்து ப்ரெஸ்டீஜ் பிராண்ட். அண்ட் இது கூடவே சரி ஸ்டீமர் இருக்குல்ல, ஸோ இன்னும் 2 ஏதாச்சும் வேக வைக்கணும்னா நீங்கள் வேக வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக அதை வந்து வேக வைக்கிறதுக்காக வாழைக்காய் கட் பண்ணி வேக வச்சு அதை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஏதாவது பொரியல் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக. பாப்பாவுக்கு லஞ்சுக்கு புளியோதரை, அது கூட வந்து கேரட் வந்து ஸ்நாக்ஸுக்கும், அண்ட் உருளைக்கிழங்கு ரவுண்டாக மஞ்சள், கொஞ்சமாக உப்பு அண்ட் அதுக்கு லைட்டாக வந்து காரத்தூள் ஆட் பண்ணுவேன், அவ்வளோதான். ஸோ அதெல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் எனக்கு காலையில் கிச்சன் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸ்டில் அது வரைக்கும் அந்த வேர்க்கடலை வெந்துகிட்டே தான் இருந்தது. அண்ட் இந்த தள்ளுவண்டியெல்லாம் விற்றுட்டு வருவாங்க, அதெல்லாம் எப்படி வேக வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் வெசல்ஸ் எல்லாத்தையும் வாஷ் பண்ணணும், அந்த ரொட்டீன் எல்லாமே போயிட்டு இருந்தது. அண்ட் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சென்னை போயிட்டு வந்தோம், வெளியெலாம் சாப்பிட்டேன், ட்ராவல் பண்ணேன். அதனால் வெயிட் வந்து கிராஜுவலாக ஏறி இறங்கி அப்படி தான் இருக்குது. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நான் என்னோடய ரொட்டீனை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் இது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இந்த கையில் நான் வைக்கிறதுனால இது ஏதோ லேகியோ மாதிரி நினச்சிக்கிட்டாங்க. ஆக்சுவலாக இது வந்து கறி லீவ்ஸ், அதாவது கருவேப்பிலை பொடியும் நெல்லிக்காய் பொடியும் தேனில் கலந்து எடுத்துப்பேன். ஃபர்ஸ்ட் எம்டி ஸ்டொமக்கில் அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டேன். மதியம் லஞ்சுக்கு நானும் புளி சாதம் தான் எடுத்துக்கிட்டேன். இது கூட கொஞ்சமாக மாம்பழம் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டுட்டேன். அண்ட் மறுபடியும் பேக்கிங் ஒர்க் எல்லாமே இருந்தது. அதெல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ஈவினிங் போல் நாங்கள் எல்லோரும் காஃபி குடிச்சிட்டோம். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து டியூஸ்டே, காலையிலேருந்து செம்ம ஒர்க் இருந்ததுனால என்னால் காலையில் சாமி கும்பிடவே முடியல.
அதனால் நைட்டாக தான் வந்து சாமி கும்பிட்டேன். ஸோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வீடு எல்லாத்தையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு அண்ட் பூலாம் போட்டுட்டு அண்ட் சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் என்னோடய ரொட்டீன் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி செம்ம ஒர்க்காக இருந்தது. அண்ட் அப்படியே டக்கு டக்குன்னு ஓடிட்டே இருந்த மாதிரியே இருந்துச்சு. அண்ட் பெருசாக தெரியல. அண்டு பிஸியாக இருக்கிறதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெருசாக நம்ம எதை பற்றியும் யோசிக்க மாட்டோம். யாரை பற்றியும் பெருசாக எந்த யோசனையுமே வரவே வராது. நம்ம வேலை உண்டு, நம்ம உண்டு, நம்ம லைஃப் உண்டு அப்படின்னு போகிறது தான் கரெக்டான ஒரு விஷயமே. அண்ட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர்லாம் வாங்கணும்னு நினைக்காதீங்க. அப்படி எல்லாருமே உங்களை ரொம்ப புகழ்கிறாங்க அப்படின்னா உள்ளார ஏதோ வச்சுக்கிட்டு வெளியே ஏதோ பேசுகிறாங்கன்னு அர்த்தம். உங்ககிட்ட ஸ்ட்ரைக்டாக ஏதாச்சும் பிடிக்கலன்னு சொல்கிறவங்க தான் உண்மையாக இருக்கிறவங்க. சும்மா சிரிச்சுக்கிட்டு முன்னாடி பேசிட்டு பின்னாடி பேசுகிறவங்க எல்லாருமே நோ யூஸ். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு என்ன வேலை இருக்கோ அதை பாருங்கள். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அண்ட் பிஸ்னஸ் வைஸ் நிறைய பேர் கேட்டதுன்னா என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அண்ட் ப்ராஸ் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் சாரீ, பேங்கிள்ஸ், இயரிங்ஸ் அண்டு பூஜட் ஐட்டம்ஸ், இந்த வத்தி திரி அந்த மாதிரி எல்லாமே சேல் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் பேக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் போயிட்டு கொரியர் போட்டுட்டு வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் ஒரு 8:30 ஆகிடுச்சு. லைட்டாக பசி எடுக்க மாதிரி ஆகிடுச்சு. சரி ஏதாச்சும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகே இட்லி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோட்டோர கடையில் உட்காந்து இட்லி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கதெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயாச்சு. நான் வீட்டுக்கு போகிற வரைக்கும் அம்மா கிட்ட பாப்பா இருப்பாள். ஸோ அவள் சாப்பிட்டு முடிச்சிருவா. அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு படுத்து தூங்கி நாளைக்கு திரும்ப நம்மளோட ரொட்டீனை வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ அன்றைக்கி டே இப்படி தான் போயிட்டு இருந்தது. இருந்தாலும் ஓகே தான். ஸோ யாரெல்லாம் ரோட்டு கடையில் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். யாரெல்லாம் சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்லுங்கள். ஒரு 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 மாதிரி பீஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அதை யாராச்சும் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். அண்ட் எனக்கும் இது ஒரு 2-3 தடவை தான் நான் சாப்பிட்ருப்பேன். பட் ஆனால் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அது ஒரு மாதிரி அவங்க ஸ்மைலோடு நமக்கு சர்வ் பண்ணுறது அவ்வளோ அழகாக இருக்கும். அண்ட் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தென் டேக் கேர், சேஃபாக இருங்க. பாய்.